இப்போ நாம துபாய், கத்தார், குவைத் இந்த மாதிரியான வளைகுடா நாடுகளுக்கு போகும்போது திர்ஹாம், தினார்னு அந்த நாட்டில் உள்ள கரன்சியை தான் செலவு பண்ண முடியும். ஆனால் ஒரு காலத்தில் இந்தியாவோட ரூபாயை அப்படியே எடுத்துகிட்டு போய் துபாயில், கத்தார்லாம் செலவு பண்ணலாம். இங்கே 100 ரூபா நோட்டை கொடுத்து மளிகை கடையில் பொருள் வாங்குற மாதிரி அதை எடுத்துகிட்டு போய் துபாய் கடையில் கொடுத்தா அது செல்லும். இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அது எப்படி இந்திய ரூபாய் குவைத்தில் செல்லுபடி ஆகும்? எதனால் அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு? அந்த அரபு அத்தியாயம் எதனால் ஆரம்பிச்சது? எப்படி அது உருவாச்சு? அதுக்கான காரணம் என்ன? அப்புறம் எப்படி வீழ்ந்து போச்சு? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்கிற வளைகுடா நாடுகள் 1950-60களில் இப்போ இருக்கிறது போல செல்வ செழிப்பா இல்லை. அப்பவே எண்ணெய் வளத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற அளவுல அது வளரலை. அப்போ இருந்து அவங்களோட எக்கானமி ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பேரிச்சம்பழம், ஒட்டகம் மேய்க்கிறது, ஒட்டகம் வியாபாரம், முத்து குளிக்கிறது, இந்த அளவில் தான் அவங்களோட எக்கானமி இருந்துச்சு. ஸோ இந்த கண்டிஷனில் அந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற சின்ன சின்ன ஷேக் அரசாங்கங்களுக்கு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கரன்சியை அச்சிடுறது, அதை விநியோகிக்கிறது, நிர்வாகம் பண்ணுறது, இதெல்லாம் பொருளாதார ரீதியாக ரொம்ப டஃப்பான வேலையாக அவங்களுக்கு இருந்துச்சு. இதே டைமில் இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க பல வளைகுடா நாடுகள்லையும் செல்வாக்கு செலுத்தின நேரம் அது. அதனால் இந்திய கரன்சியே அங்கவும் செல்லுபடியாகும் அப்படின்ற நிலைமை வருது. 2 நாடுகளுக்கு இடையில் இந்திய ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பொது கரன்சியாக மாறுது. பிரிட்டிஷ் ரூல் பண்ண டைமில் நம்ம முக்கியமாக இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்திய ரூபாய்க்கு அப்போ ரொம்ப பெரிய மதிப்பு இருந்துச்சு. ரொம்ப நிலையான நல்ல பொருளாதார மதிப்பு கொண்ட கரன்சியாக இந்திய ரூபாய் பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு எப்படி அமெரிக்கன் டாலருக்கு மதிப்பு இருக்குதோ அப்போது இந்திய ரூபாய்க்கு அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட மதிப்பு இருந்துச்சு. இதனால் குவைத், பஹ்ரைன், கத்தார், ஓமன், அப்புறம் இன்னைக்கு இருக்கிற ஐக்கிய அரபு அமீரகம், இவங்க இந்த எல்லா நாடுகள்லையும் இந்திய ரூபாயை அஃபீஷியலான ஒரு பொதுவான கரன்சியாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏதோ பிரிட்டிஷ்காரங்க ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணிட்டாங்க அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடியே ரொம்ப இயல்பாக இந்த வளைகுடா நாடுகளில் இந்திய கரன்சியை அக்செப்ட் பண்ணி அவங்களோட கரன்சியாகவே அதை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட் மீன்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கரன்சி இல்லை, இந்திய ரூபாயே அங்கேயும் செல்லுபடியாகும். அப்படி ஒரு நிலைமை ரொம்ப காலமாக இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் அந்த நிலைமை கண்டினியூ ஆச்சு. இந்தியன் ரிசர்வ் பேங்க் வெளியிட்ட ரூபாய் நோட்டுகள் எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போய் கல்ஃப் கண்ட்ரீஸில் ரொம்ப சாதாரணமாக செலவு பண்ணலாம். ஒரு காந்தி தாத்தா போட்ட 100 ரூபாய் 500 ரூபாய் எடுத்துகிட்டு போய் துபாய் மார்க்கெட்டில் செலவு பண்ணலாம், கத்தாரில் ஒரு பொருள் வாங்கலாம். அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. இதோட அர்த்தம் என்னென்னா, இந்தியன் கரன்சி அப்படி மோஸ்ட் பவர்ஃபுல்லாக அந்த டைமில் இருந்திருக்குது. பட் அந்த பவரில் தான் ஒரு ஆபத்தும் ஒளிஞ்சிருந்துச்சு. அந்த ஆபத்து தான் வளைகுடா நாடுகளில் இந்திய ரூபாயோட ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஆரம்ப புள்ளி. அந்த ஆபத்துக்கு பேர் தங்கம். ஆமாம், தங்கம். இந்தியர்களுக்கு தங்கத்து மேலே எவ்வளவு காதல் மோகம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, தங்க இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை நிறைய விதிக்கிறாங்க. ஏன்னா தங்கத்தை இறக்குமதி பண்ணால் நிறைய அந்நிய செலாவணி செலவாகுது. அதனால் நாட்டோட பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகுது. அப்படின்றதுனால தங்கத்துக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அப்படி விதித்ததுமே உள்நாட்டில் தங்கத்துக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை அதிகரிக்க ஆரம்பிக்குது. இப்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை கம்மி, ஆனால் இங்கே விலை அதிகம். இது ரெண்டையும் பயன்படுத்திக்கிட்டு கள்ளக்கடத்தல் கும்பல் உருவாக ஆரம்பிக்குது. 1950கள் காலகட்டத்தில் உருவான இந்த தங்க கள்ளக்கடத்தல் கும்பல் இருக்கு இல்லையா, இது பாம்பேன்ற நகரத்தோட பொருளாதாரத்தையே தீர்மானிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய சக்தியாக வளர்றாங்க. நம்ம ஊரில் போய் பாம்பேல பெரிய டானான வரதராஜ முதலியார், ஹாஜி மஸ்தான், இவங்கெல்லாம் இந்த தங்க கடத்தலில் கொடி கட்டி பறக்கிறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போது குவைத், கத்தார் இந்த மாதிரியான வளைகுடா நாடுகளிலிருந்து தங்கத்தை கடத்தி படகு, கப்பல் மூலமாக இந்திய கடல் எல்லைக்கு அந்த பாம்பே ஒட்டின பகுதிகளுக்கு கொண்டு வந்துடுறது. இவங்க இந்திய ரூபாயை கொடுத்து அந்த தங்கத்தை வாங்கிப்பாங்க. இந்திய ரூபாய் தான் அந்த நாடுகளில் அஃபீஷியலாகவே செல்லுபடியாகுமே. அதனால் அந்த ஊரில் கொண்டு போய் இந்திய ரூபாயை பவுன்ஸாகவும் டாலராகவும் மாற்றி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மறுபடியும் கோல்டை வாங்கி அதை திரும்பவும் கொண்டாந்து இந்தியாவில் விற்று இந்த சுழற்சி அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன விளைவை உருவாக்குது? ஒரு பக்கம் இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்பு குறையுது,
இன்னொரு பக்கம் இந்த இல்லீகலாக கடத்தப்பட்ட தங்கம் இந்திய சந்தைக்குள்ளே வருது. இது இந்தியன் எக்கானமியவே கொலாப்ஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போகுது. இப்போது இதில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இந்திய அரசுக்கு வருது. இந்த பிரச்சனை 1957-58 காலகட்டத்தில் தலைக்கு மீறி போகுது. இந்தியாவோட பொருளாதாரத்தையே இது காலி பண்ண வாய்ப்பு இருக்குன்ற நிலைமை வரும்போது இதுக்கு மேலே இது விட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவசரமாக இந்திய அரசு ஒரு முடிவெடுக்குது. அப்படி முடிவெடுத்து அவங்க செயல்படுத்தின திட்டம் தான் வளைகுடா ரூபாய், கல்ஃப் ரூபி. இந்த தங்க கடத்தல ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக வளைகுடா நாடுகளுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கரன்சியை வெளியிடுறது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ரொம்ப ரகசியமாக இதை பிளான் பண்ணி 1959 வருஷம் நாடாளுமன்றத்தில் ரிசர்வ் பேங்க் திருத்த சட்டம்லாம் கொண்டு வந்து கடைசியில் கல்ஃப் ரூபியை உருவாக்குனாங்க. இது வளைகுடா நாடுகளுக்கு மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ரூபாய். இந்த நோட்டோட மதிப்பை பொறுத்தவரையிலும் இந்திய ரூபாய்க்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் அதுக்கும். பட் பார்க்கும்போது சில வித்தியாசங்கள் இருக்கும். இந்த கல்ஃப் ரூபி சிவப்பு கலரில் இருக்கும். இசட் அப்படின்ற சீரியல் நம்பரோட ஆரம்பிக்கும். பார்க்கும்போதே அந்த வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஆல்ரெடி அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்த இந்திய ரூபாய் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு திரும்ப வாங்கிட்டாங்க. இந்த புதிய கல்ஃப் ரூபீஸ் மட்டும்தான் அந்த நாடுகளுக்கு செல்லுபடியாகும். இப்போ பழைய மாதிரி தங்க கடத்தல் பண்ண முடியாது. முன்னாடி என்ன பண்ணாங்க, அங்கேருந்து தங்கத்தை கடத்திட்டு வந்து இந்தியாவில் விற்றுட்டு இந்திய ரூபாயை போய் அங்கே மாற்றினாங்க. அந்த மாதிரி இப்போ செய்ய முடியாது. இந்திய ரூபாயை வாங்கிட்டு போனால் அங்கே செல்லுபடியாகாது. ஸோ இது தங்க கடத்தல்காரங்களுக்கு வச்ச மிகப்பெரிய செக்கு. இதே டைமில் கல்ஃப் ரூபி போலவே சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் புனித யாத்திரை போகிறவங்களுக்காக ஹஜ் நோட்டுகள் அப்படின்னு தனியாக ஒன்று அச்சடித்து வெளியிட்டாங்க. அது ஏன்னா அப்படி ஹஜ் யாத்திரை போகிறவங்க மூலமாக இந்திய ரூபாய் அங்கே போய் அது கள்ளக்கடத்தலுக்கு பயன்பற்றக்கூடாது, அதை தடுக்கணுன்ற நோக்கத்தோட இப்படி ஒரு நோட்டு வெளியிட்டாங்க. இந்த 2 அரேஞ்ச்மெண்ட்ஸும் சேர்த்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எதிர்பார்த்ததை விட அதிகமான வேகத்தில் தங்க கடத்தல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. மொத்தம் 7 வருஷம் 1959 ஆரம்பித்து 1966 வரைக்கும் இந்த கல்ஃப் ரூபி அங்கே புழக்கத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற குவைத், பஹ்ரைன், ஓமன், கத்தார், அப்புறம் அன்னைக்கு ட்ரூசியல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட இன்னைக்கு இருக்கிற ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், அபுதாபி, சார்ஜா, இந்த சின்ன சின்ன அமீரகங்கள், இது எல்லா இடத்துலையும் அன்னைக்கு இந்த கல்ஃப் ரூபி தான் புழக்கத்தில் இருந்துச்சு. அந்த 7 வருஷமும் வளைகுடா நாடுகளோட அன்றாட வாழ்க்கையை தீர்மானித்தது இந்த சிவப்பு கலர் இந்திய ஸ்பெஷல் ரூபாய் நோட்டு தான். அங்கிருந்த இந்திய தொழிலாளர்களுக்கு இந்த ரூபாயில் தான் சம்பளமே கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு மார்க்கெட்டில் செலவு பண்ணுறதுன்னு எல்லா வேலைகளையும் இந்தியர்கள் அங்கே பார்த்துருக்குறாங்க. அந்த நாடுகள் எல்லாம் ஏன் இந்திய ரூபாயை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கரன்சி மேலே அவங்க வச்ச நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இந்திய அரசின் ஒரே ஒரு அறிவிப்பு சுக்கு நூறாக உடைச்சிது. வளைகுடா நாடுகளில் இந்திய ரூபாயோட சகாப்தத்தை அந்த அறிவிப்பு முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. 1960களோட மத்திய பகுதியில் இந்திய பொருளாதாரம் ஒரே நேரத்தில் பல தாக்குதல்களை சந்திச்சுது. 62ல் சீனா இந்தியா யுத்தம், 65ல் இந்திய பாகிஸ்தான் யுத்தம், அதுக்கான இராணுவ செலவுகள். இன்னொரு பக்கம் இந்த யுத்தங்களுக்கு பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருந்த நிதி உதவிகளை நிறுத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் நாடு முழுக்க வறட்சி, விவசாயம் முடங்கி போச்சு, உணவுப் பொருட்களோட உற்பத்தி குறைஞ்சி போச்சு, அதனால அதோட விலையெல்லாம் ஜாஸ்தியாகுது, பணவீக்கம் கட்டுக்கடங்காமல் போகுது, ஏற்றுமதியை விட இறக்குமதி ஜாஸ்தியாகுது, அதனால் அந்நிய செலாவணி கையிருப்பு குறையுது, இந்திய ரூபாயோட மதிப்பு படுபாதாளத்துக்கு போகுது. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது அவசரமாக பண்ண வேண்டிய நிலைமையில் இருந்த அன்றைய இந்திரா காந்தி அரசு ரொம்ப முக்கியமான நடவடிக்கை ஒன்று எடுக்கிறாங்க. அதுதான் பண மதிப்பு குறைப்பு. இப்போது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய நரேந்திர மோடி அரசு டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 1000 ரூபாய் 500 ரூபாயை செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஒரே நைட்டில் நம்ம வச்சுருந்த ரூபா நோட்டெலாம் செல்லாமல் போயிடுச்சு. அதே போல் அன்னைக்கு இந்திரா காந்தி பண மதிப்பை குறைச்சாங்க. 57.4% அளவுக்கு குறைச்சாங்க. இதோட அர்த்தம் என்னென்னா, இப்போ உங்கள் கையில் 100 ரூபா இருக்குது அப்படின்னா இந்த அறிவிப்புக்கு பிறகு அது கண்ணில் பார்க்குறதுக்கு 100 ரூபாயாக தான் இருக்கும். ஆனால் அதோட மதிப்பு வெறும் 57 ரூபா தான். 10,000 ரூபா இருந்துச்சுன்னா இந்த அறிவிப்புக்கு பிறகு 4,300 ரூபா தான். இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பணத்தோட மதிப்பை குறைச்சி விட்டாங்க இந்திரா காந்தி. இந்த அறிவிப்புனால இந்தியா முழுக்க மிகப்பெரிய
பொருளாதார சமூக நெருக்கடிகள் சிக்கல்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா வளைகுடா நாடுகளில் இது வேறொரு பிரச்சனையை உருவாக்குச்சு. அது வரைக்கும் அவங்க இந்தியன் கரன்சியை ரொம்ப நிலையானது நம்பகரமானது அப்படின்னு நினச்சி தான் அவங்க நாட்டிலேயே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதில் வர்த்தகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு இந்திரா காந்தி அரசோட இந்த அறிவிப்பு இந்தியன் கரன்சி மீதான அவர்களுடைய நம்பிக்கையை தகர்த்தெறிஞ்சுது. இதே காலகட்டத்தில் தான் இது இப்போ 1966 இந்த டீவேல்யூவேஷன் நடவடிக்கையை இந்திரா காந்தி எடுத்தாங்க. இதே காலகட்டத்தை கொஞ்சம் முன்ன பின்ன ஒட்டின சமயத்தில் தான் வளைகுடா நாடுகள் ஒவ்வொன்றும் தனியாக சுதந்திரம் வாங்கி அந்த நாடுகளுக்குன்னு தனித்தனியான சட்டத்திட்டங்கள் கரன்சி இதையெல்லாம் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் இதுவும் வந்துச்சு. அப்படின்றதுனால வளைகுடா நாடுகளில் இருந்த இந்திய ரூபாயோட ஆதிக்கத்துக்கு இந்த நடவடிக்கை ஒட்டு மொத்தமாக ஒரு முடிவுரை எழுதுனுச்சு. 1961 சுதந்திரம் வாங்கின குவைத் தினார் அப்படின்ற ஒரு கரன்சியை அவங்க அறிமுகப்படுத்தி இந்த சிஸ்டத்துலேருந்து வெளில போனாங்க. அப்புறம் பஹ்ரைன் 1965 பஹ்ரைனி தினாரை அறிமுகப்படுத்திட்டாங்க. அப்புறம் டீவேல்யூவேஷனுக்கு பிறகு கத்தார் மற்றும் துபாய் இந்த 2 நாடுகளும் சேர்ந்து கத்தார் மற்றும் துபாய் ரியால் அப்படின்னு ஒரு புது பணத்தை 1966 வெளியிட்டாங்க. அபுதாபி பஹ்ரைனி திகாரை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. யார்? அபுதாபி. இதில் ஓமன் மட்டும் விதிவிலக்கு. அவங்க உடனடியாக இந்த இந்தியன் ரூபாய் அதாவது கல்ஃப் ருப்பிலேருந்து வெளியேறலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்திய அரசு என்னதான் ரூபாயோட மதிப்பை குறைச்சாலும் நாங்கள் அதோட பழைய மதிப்பிலேயே ரூபாயை ஏற்றுக்குவோம் அப்படின்னு அறிவிச்சிட்டு 1970 வரையிலையுமே இந்த இந்தியன் ரூபாயை ஓமன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் கடைசியாக 1970 தான் ஓமானி ரியால் அப்படின்னு தங்களுக்குன்னு சொந்த கரன்சியை உருவாக்கிக்கிட்டு இதிலிருந்து அவங்களும் கடைசியாக வெளியேறினாங்க. அதோட வளைகுடாவில் இந்திய ரூபாயோட சகாப்தம் அதிகாரப்பூர்வமாக ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஒரு காலத்தில் பாரசீக வளைகுடாவில் கொடிகட்டி பறந்த இந்த சிகப்பு கலர் இசட் சீரீஸ் கல்ஃப் ருபீஸ் நோட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட புழக்கத்திலேருந்து மறைஞ்சு கடைசியில் அது ஒரு மியூசியம் ப்ராடக்டாக மாறிடுச்சு. ரூபாய் நோட்டுகளை நாணயங்களை சேகரிக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் இன்னைக்கு கல்ஃப் ருபீஸ் இருக்குது. இருந்தாலும் இந்தியன் ரூபாய் எப்படி வளைகுடா நாடுகளில் தன்னோட ராஜ்யத்தை நிலைநாட்டி இருந்துச்சு அப்படின்றதுக்கான வரலாற்று சாட்சியாக இன்னைக்கும் இருக்கிறது இந்த கல்ஃப் ருபீஸ் நோட்டுகள். இதுபோல் வரலாற்றில் மறைக்கப்பட்ட அதிகம் பேசப்படாத வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.